விருதுநகர் வத்ராயிருப்பு பகுதியில் பெண்ணை கழுத்தறுத்து கொலை செய்துவிட்டு கணவர் தப்பியோடியிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கார்த்திக் வழங்கிட கேட்கலாம். கார்த்திக், வணக்கம். என்ன நிகழ்ந்தது? இந்த கொலை சம்பவத்தின் பின்னணி என்ன? வணக்கம். அதாவது வத்ராயிருப்பில் மனைவியை கழுத்தை அறுத்து தலைமறைவான கணவருக்கு போலீசார் வலைவீச்சு தேடி வருகின்றனர். அதாவது வத்ராயிருப்பு அருகே வெள்ளாளர் வடக்கு தெருவை சேர்ந்தவர் மாரியப்பன் பரமேஸ்வரி தம்பதியினர் வச்சு வராங்க. இவருக்கு 2 பெண் குழந்தைகள் உள்ளன. இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் முடிச்சு வச்சுட்டாங்க. மாரியப்பன் கொத்தனார் வேலை செய்து வராரு. மாரியப்பன் மனைவி அடிக்கடி குடிபோதையில சண்டை போட்டு தகராறுல ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில இன்றைக்கு அதிகாலையில பரமேஸ்வரி வீட்டுக்கு சென்ற பேரன் பார்த்த போது பரமேஸ்வரி கழுத்து அறுத்து கிடந்த நிலையில பேரன் பக்கத்து வீட்டுல தகவல் சொல்லியிருக்காப்புல. சொன்னதை அடுத்த அக்கம் பக்கத்துல காவல்துறையினருக்கு தகவல் சொன்ன பரமேஸ்வரி கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில இருந்த நிலையில வத்ராயிருப்பு காவல் ஆய்வாளர் மாரியப்பன் தலைமையிலான போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக வத்ராயிருப்பு அரசு மருத்துவமனையில வைக்கப்பட்டிருக்குது. கொலை எதற்காக நடந்தது என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வராங்க. மனைவி பரமேஸ்வரியை கழுத்து அறுத்து கொலை செய்த தப்பி ஓடிய கணவர் மாரியப்பன் வத்ராயிருப்பு போலீசார் தேடி வருகின்றனர். கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற பிரச்சனையில மனைவியை கழுத்து அறுத்த சம்பவம் பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.